ஹாய் ஹலோ வெல்கம் டு கோவை அறுசுவை சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கக்கூடிய பச்சைப்பயிறு தோசை எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த பச்சைப்பயிறு தோசை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கோவை அறுசுவை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆகும். வாங்க இந்த ஹெல்த்தியான பச்சைப்பயிறு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு பச்சைப்பயிறு எடுத்துக்கோங்க. 3 கரண்டி பச்சரிசி சேர்த்துக்கோங்க. பச்சரிசிக்கு பதிலாக இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி எது வேணால் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துருங்க. இந்த மாதிரி சுத்தமாக தூசெல்லாம் இல்லாமல் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ எந்த கப்பில் பச்சைப்பயிறு எடுத்தீங்களோ அதே கப்பில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. பாருங்கள், நைட் ஃபுல்லாக ஊற வச்சதில் பச்சைப்பயிரும் அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஊற வச்ச தண்ணியை நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பொடியாக நறுக்குன்னு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னொன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தலையை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலராகவும் வாசனையாகவும் இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ அடுப்பில் தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பச்சைப்பயிறு மாவை இதில் ஊற்றிக்கலாம். நல்லா மெலிசாக ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த பச்சைப்பயிறு தோசையில் நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், தோசை நல்லா முருகலாக நல்லா வெந்து வந்துருச்சு. பார்த்திங்களா, நல்லா வெந்தது தெரியுது. இப்போ நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். 2 மினிட்ஸ் விட்டுட்டு மறுபடியும் திருப்பி போட்டுருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப அருமையான ரொம்ப கிறிஸ்பியான பச்சைப்பயிறு தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி தோசை ஊற்றி நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சிசரை வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா ஒரு கோன் ஷேப்பில் கிடைக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான பச்சைப்பயிறு தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு இந்த மாதிரி கார சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே நம்ம ட்ரை பண்ணுற ஒரே மாதிரி தோசை இல்லாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி கொடுத்திங்கன்னா குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த பச்சைப்பயிறு தோசையில் நீங்கள் வெஜிடபிள் ஆனியன்லாம் கூட ஆட் பண்ணி தோசை ஊற்றிக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கமகமக்கிற நெய் மணத்தோட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான இந்த பச்சைப்பயிறு தோசையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸையும் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கோவை அறுசுவை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமைப்போம், சுவைப்போம், உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியத்துடன் வாழ முயற்சிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.